நாகையில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தின் ஒரு பகுதி தன்னுடைய பராமரிப்பில் இருப்பதாக கூறிய முன்னாள் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகியுடன் காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகை அபிராமி அம்மன் சன்னதி திடலில் காங்கிரஸ் கட்சியின் நாகை மாவட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் மேற்கூரை இல்லாத காரணத்தால் வெளிப்பகுதியை மட்டுமே மாவட்ட தலைவர் அமிர்தராஜா தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் அலுவலகத்தை பூட்டிவிட்டு வெளியே சென்ற சமயத்தில் அங்கு வேலையாட்களுடன் வந்த நாகையைச் சேர்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ராஜசேகர் அலுவலகத்தின் பின்பக்க சுவர் உட்புற பகுதிகளை இடித்துள்ளார். இதை அறிந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜசேகரை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். சுமார் 1000 சதுர அடி கொண்ட காங்கிரஸ் அலுவலகம் செயல்படும் இடமானது நீலா கீழ வீதியில் அமைந்துள்ள அபிராமி அம்மன் திருவாசல் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் என்றும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் ராஜசேகரன் கூறினார். ஆனால் 2000ஆம் ஆண்டில் அந்த இடத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலக பயன்பாட்டிற்கு ராஜசேகரன் எழுதி கொடுத்த பத்திரத்தை காங்கிரஸ் தரப்பினர் வெளியிட்டனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தை இடித்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்புடன் காணப்பட்டது.